Android 15 based on RealmeUI 6.0. இப்போ நம்ம RealmeUI GT60 அந்த டிவைஸ்க்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தா இந்த அப்டேட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா RealmeUI 5.0லேருந்து 6.0 போகும்போது என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைல் சைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 3.50 ஜிபிக்கான ஃபைல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்கள் டிவைஸில் செட்டிங்ஸில் போய் சிஸ்டம் அப்டேட் பேஜ் செக் பண்ணி பாருங்க, அப்டேட் இருக்கும். ஜஸ்ட் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த RealmeUI 6.0 அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுச்சு. நோட்டிஃபிகேஷன் குவிக் செட்டிங்ஸ்னு போட்டு உங்களுக்கு ஸ்பிளிட் அண்ட் கிளாசிக்னு இருந்துச்சு. ஸோ அதாவது நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாசிக் ஸ்டைல் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஸ்பிளிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா குவிக் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அங்கே உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தா கிளாசிக் அந்த ஓல்டு ஸ்டைல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கிளாசிக்கில் மேலே ஸ்வைப் பண்ணுறோம், அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த குவிக் செட்டிங்ஸ் இருக்கும், அது கீழே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நம்ம ரெண்டுமே வந்து ஒரே டைமில் வந்து பார்த்துக்க முடியும். மேலே ஒய்ஃபை ஆஃப் பண்ணோம் இல்லை ப்ளூடூத் ஆஃப் பண்ணோம் எதாவது பண்ணிட்டு கீழே நோட்டிஃபிகேஷன் ஒரே டைமில் வந்து பார்த்துக்கலாம். இதே ஸ்பிளிட் போட்டோம் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் ஒரு பக்கம் பார்க்கணும், இன்னொரு பக்கம் நமக்கு வந்து பார்த்தா குவிக் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னு ஸ்வைப் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ரெண்டு வேலையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கிளாசிக்னா நமக்கு வந்து ஒரே டைமில் வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து கிளாசிக் தான் பிடிக்கும். பட் ஸ்பிளிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இப்போ இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் புதுசாக நமக்கு ரெண்டு ஐகான் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஐகான்ஸ் வரும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரேடியன்ஸ், அதுக்கப்புறம் ஷேடோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேடோ பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா நல்லா இல்லை. ஃபுல்லாக நமக்கு டார்க் கலர் பேக்ரவுண்டாக வந்துருக்கு, அதனால இல்லை. ரேடியன்ஸ் ஐகான் பேக் வந்து பார்த்தா கொஞ்சம் யூனிக்காக வந்துருக்கு. எனக்கு பர்சனல் ரேடியன்ஸ் ஐகான்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு புது ஐகான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல்ஸில் வந்து ஃப்ளக்ஸ் தீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்கு. ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தா வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல், அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் தீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ப்ரீசெட்டாக நமக்கு ஒரு 5-6 ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் எடிட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ உள்ளே போனீங்க அப்படின்னா வால்பேப்பர் ஸ்டைலு டெப்த்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வால்பேப்பர் வேணுமோ அந்த வால்பேப்பர் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் ஆட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் டெப்த்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்த்னா நமக்கு அந்த கிளாக் வந்து பார்த்தா ஃப்ரண்ட்டில் இருக்கணுமா பேக்கில் இருக்குமா செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் அப்படின்னு இருக்கு. ஸோ மொத்தமாக நமக்கு ஒரு 5 ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எது வேணும் செலக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம கஸ்டமாக ஆட் பண்ணுற மாதிரி வந்து கிடையாது. ஓகே, ஒன்ஸ் இது அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் லாக் ஸ்க்ரீனில் இருக்கும். இப்போ லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளேல வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலிருந்து நமக்கு லாக் ஸ்க்ரீன் வரும்போது வந்து பாருங்க, அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுக்கப்புறம் இப்படி வருது. ஸோ இந்த அனிமேஷன் இங்கே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ளக்ஸ் தீம்ஸ் இந்த டிவைஸ் சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நமக்கு அனிமேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண மாதிரி பெருசாக வந்து தெரியல, பட் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண முடியுது. ஏன்னா ஆல்ரெடி GT60 நமக்கு அனிமேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இங்கே நமக்கு அதனால் வந்து பார்த்தா டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இங்கே அனிமேஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸாக இருக்கு. அதுக்கப்புறம் லைவ் அலர்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் லைவ் அலர்ட் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரும். தென் ஆப் அலர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிஸ்டம் சர்வீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் மியூசிக் பிளே பேக்கு, அதுக்கப்புறம் கேம் டைமர் சர்வீஸ், ஸோ இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணா, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மியூசிக் வந்து ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ மியூசிக் ஆன் பண்ணோன்னு மேலே உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. இதே உங்கள் டிவைஸில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டும். நீங்கள் ஸ்வைப் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தா கால்ஸ் அந்த இடத்துல மினிமைஸ் ஆகுதான்னு பார்த்தேன். ஸோ கால்ஸ் நமக்கு மினிமைஸ் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம டைமர் வந்து போட்டிருந்தோம், அதுவும் நமக்கு வந்து பார்த்தா அந்த கேப்சூலுக்குள்ளே போகல. மற்றபடி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்கும்போதோ இல்லை ஹாட்ஸ்பாட்டில் இருக்கும்போதோ தென் மியூசிக் ஆன் பண்ணியிருக்கும் போதோ நமக்கு அதெல்லாம் வந்து பார்த்தா காட்டுது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர் லைவ் அலர்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னொரு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டிரைவரில் வந்து பார்த்தா 5 ஐக்கான் இருக்க மாதிரி செட் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் அப்டேட் ஆகி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து 4 ஐக்கான் தான் இருந்துச்சு. பிஃபோர் நம்ம 5 ரோஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் 4 தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஷேர் வித் ஐஃபோன்ஸ். உங்களோட இமேஜஸ் எல்லாமே ஐஃபோன் டிவைஸ்க்கு டேரக்டாக சென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஷேர் கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்க ஷேர் வித் ஐஃபோன் வந்து காட்டுது. இது செலக்ட் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தா ஐஃபோன் டிவைஸ்க்கு வந்து ஃபைல் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்க வந்து பார்த்தா O+ கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபைலில் வந்து பார்த்தா அவங்க ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தா அட்வான்ஸ் விசுவல் எஃபெக்ட்ஸ். உங்களுக்கு ஃபோல்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரோட பிளர் உங்களுக்கு வேணுமா வேணாமல் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் புதுசாக வந்து ஒரு சில ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனிமேஷன்ஸ் லுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வால்யூம் பேனல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முதல்ல கொஞ்சம் கீழே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் மேலே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தின் லைனாகவும் மாற்றிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு அந்த ஃப்ளோட்டிங் விண்டோ அது இங்கே ரொம்ப ஃப்ளூயிடாக வந்து பார்த்தா ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி முக்கியமான ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் நமக்கு Realme GT60 வந்து பார்த்தா பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்பீங்க என்னோட Realme டிவைஸ்க்கு வந்து பார்த்தா எப்போ அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரமே நம்ம பிராண்ட் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரோட் மேப் வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் ஏதாவது பிராண்ட் கிட்ட இருந்த போஸ்ட் கிடச்சிச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதான் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறம் Realme GT60 அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.